உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நாளைக்கு மட்டும் என் தங்கச்சிக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா ஆனந்தோட லைஃபே டேஞ்சர் ஜோனுக்கு போய்ட்டு பாத்துக்க. ஆனந்தி, வானே. ஆனந்தி, நான் உன்னை சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே? சொல்லுண்ணே. பேசாம இந்த சம்பந்தமே வேணாம்னு நிறுத்திடலான்னு தோணுது. என்னண்ணே சொல்ற? சம்பந்தமே வேணான்னா என்னோட கல்யாணத்தையும் சேர்த்து நிறுத்துறேன்னு சொல்றியா? எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணல. பேசாம இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாமா? அண்ணே, நீ கார்த்திக் பேசினதை வச்சு சொல்றியா? அத நான் பேசிக்கிறேன் அவன்கிட்ட. இல்ல ஆனந்தி, நான் ரேணுகாவை கல்யாணம் பண்ணிக்காம வள்ளியை கல்யாணம் பண்ணிட்டேன்னா உன்னை அந்த வீட்டில் நிம்மதியாக வச்சிருப்பாங்களான்னு தெரியல. அதனால தான் சொல்றேன். ஐயோ அண்ணே, நீ ஏன் அந்த அளவுக்குலாம் யோசிக்கிற? எனக்கு கார்த்தியை பத்தி நல்லா தெரியும். அவன் அப்படிலாம் பண்ற ஆள் இல்ல. கார்த்தி இன்னைக்கு பேசினதை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த பயமே வந்துச்சு. நான் ரேணுகா கழுத்தில் தாலி கட்டலைன்னா அவன் கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டான். பயங்கரமாக பிரச்சனை பண்ணுவான். கோவத்தில் என்ன பழி வாங்குறேன்னு உன்னை கஷ்டப்படுத்திடுவானோன்னு பயமாக இருக்கு. எனக்கு வள்ளி மேடம் வாழ்க்கை எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு உன் வாழ்க்கை எனக்கு முக்கியம். வள்ளி மேடத்தை காப்பாற்ற போய் உன்னை தவிக்க விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கார்த்தி ஏன் அப்படி நடந்துக்கிட்டான்னு எனக்கு தெரியல. ஆனா அவன் ரொம்ப நல்லவண்ண. நான் பேசி அவனுக்கு புரிய வச்சுக்கிறேன். நீ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிக்காம வள்ளியை காப்பாத்து. நீ வேற எதை பத்தியும் யோசிக்காத. அண்ணே, உனக்கு பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் காத்துட்டு இருக்கு. நீ வள்ளிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா நீ ஐயாவோட கோவத்துக்கு ஆளாவ. அவரை சமாளிச்சு நீ சமாதானப்படுத்தணும்னு அந்த கல்யாணத்தை அவரை ஏத்துக்கணும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பத்தி ஏன் யோசிக்கிற? என்னோட பிரச்சனைய நான் கார்த்திகிட்ட பேசி நானே சரி பண்ணிக்கிறேன். நீ கவலைப்படாம இரு. நீ எப்படியாவது ரஞ்சித் கிட்ட இருந்து வள்ளிய காப்பாத்து போதும். இப்ப எதுக்கு ரெண்டு பேரும் என்ன பார்த்ததும் பேச்சு நிறுத்துனீங்க? ஆமா, அப்படி என்னதான் பேசிக்கிட்டு இருந்தீங்க? ஐயோ அக்கா, நாங்க ஏன் உன்னை பார்த்ததும் பேச்சு நிறுத்த போறோம்? அப்படிலாம் எதுவும் இல்ல. நீயே உன்னை கற்பனை பண்ணிக்காத. நான் ஒன்னும் குழந்தை இல்லடி. உங்க ரெண்டு பேருக்கும் மூத்தவ. என்னையே ஏமாத்த பாக்குறீங்களா? ஒரு பக்கம் என்னடானா அப்பாவும் இவனும் சேர்ந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நீ இவன் கூட சேர்ந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா எதையுமே வெளியில சொல்ல மாட்டீங்க. நீ என்னக்கா ரேணுகாவோட அம்மா மாதிரியே பேசுற? உனக்கு தெரியாம நாங்க என்ன பேச போறோம்? டேய், நீ என்ன வேணா ஏமாத்தலாம், ஆனா என் புருஷனை ஏமாத்த முடியாது. அந்த ஆளுக்கு மட்டும் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயம் ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன், அந்த ஆள் மனுஷனாவே இருக்க மாட்டான். பாத்துக்க. அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது, நீ போ. அண்ணே, இனிமே இத பத்தி பேசி குழப்பிக்காதண்ணே. அக்காக்கு வந்து சந்தேகம் மாமாக்கு வந்துச்சுன்னா அப்புறம் எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுருவாரு. அதனால எல்லாம் நடந்து முடியற வரைக்கும் கொஞ்சம் சைலண்டாவே இருங்க. ஐயா, ஐயா வாங்கயா வாங்க. நீங்களே வந்துட்டீங்களா? டேய், முடிஞ்சுதா? முடிஞ்சு போங்க. வாடா ஐயா, வாங்க அங்க நில்லுங்க. சரியா வாங்க சார். போங்க சார், போங்க. ஆமா, அப்படி வாங்க வாங்க வாங்க. ஐயா, பந்தக்கால் நடுறதுக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கியாச்சுங்கய்யா. இந்த மா இலை, தோ இந்த நவதானியம், மஞ்சள், குங்குமம், அப்புறம் அரிசி, பால், பழம் எல்லாமே ரெடியா இருக்குங்கய்யா. அரா, என்னம்மா நடிக்கிறான்? ஐயா, ஒரு சின்ன டவுட்டுங்கய்யா. என்னடா? இந்த ஐயர் எதுவும் வர சொல்லிருக்கீங்களா பந்தக்கால் நடுறதுக்கு? அதெல்லாம் வேண்டாம்டா. பந்தக்கால் வைக்கிறதுக்கு அவங்க எல்லாம் எதுக்கு? வீட்டுல இருக்கிற பெரியவங்களே போதும். சரிங்கய்யா, ஒரு சின்னதா டவுட்டா தான் கேட்டேன். ஐயா, நான் போய் பந்தக்கால் எடுத்துட்டு வந்துடுறேங்கய்யா. இருங்க, வந்துடுறேன். சரி அக்கா, பாத்தியா? ஒரே ஆளுதான் அங்க எங்கேயும் பறக்கிறான் பாரு. வேலை மட்டும் இல்லைன்னா ஒரு வேலையும் நடக்க மாட்டேங்குதுக்கா.
நானே அவன் இந்த கல்யாணத்தை நடத்த விடுவானான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இவன் என்னடானா இப்பதான் அவனுக்கு சர்டிபிகேட் கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஐயோ, மா இவனை பார்த்தால் எனக்கு கடுப்பாகுதுமா. எல்லாத்துக்கும் முன்னாடியே வந்து நிக்கிறான் வேற. என்னால ஹாப்பியாவே இருக்க முடியலமா. ஏய், எனக்கு மட்டும் என்ன அவனை பார்த்தா ஜாலியாவா இருக்கு? உன்னை விட எனக்கு அதிகமா கோவம் இருக்குடா. அவனை ஏதாவது சொன்னா ரத்தனம் சும்மா இருக்க மாட்டான். அதனாலதான் அமைதியா இருக்கேன். சுமதி மத்த எல்லாம் ரெடியா இருக்குல்ல? சரிங்க. இதோ வந்துட்டான். பார்த்து வேலு. பாத்துப்பா. ஐயோ, ஏய் பாத்துரா, கால்ல ஏதாவது இடிச்சிட்டியா? இல்ல ஒண்ணு இல்லைங்கய்யா, ஒண்ணு இல்லைங்கய்யா. பொய் சொல்லாத. ஐயா ஒண்ணு இல்லைங்கய்யா. சின்னையா இத கொஞ்சம் புடிங்க. பார்த்து பண்ணு வேலா. ஒண்ணும் பிரச்சனை இல்லை மேடம். ஐயா அப்படியே எல்லாரும் வாங்க. இதுல இருக்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போட்டுருங்க. வாங்க ஐயா, இந்தாங்க. அப்படியே எல்லாத்துலயும் கொஞ்சமா எடுத்து உள்ள போட்டுருங்க. வாங்க மேடம். வலி நீ போடுமா. போடுமா போடுமா. கல்யாணம் நல்லபடியா நடக்குன்னு வேண்டிக்கோ. சின்னையா நீங்களும் போடுங்க. இந்தாங்க போடுங்க சார். சார் சார் என்ன பண்றீங்க சார்? வேண்டிக்கிட்டு போடுங்க சார். போதும். இப்படி சின்னையா நீங்க போடுங்க. சின்னையா அந்த தட்டை அங்க வச்சிருங்க. சின்னமா அந்த விளக்க அப்படி பார்த்து வைங்க. நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்க. சின்னையா அதை கொஞ்சம் பிடிங்க. சின்னையா கொடுங்க. ஐயா வாங்க. அம்மா வாங்க புடிங்க. ஆளுக்கு ஒரு கை தொடுங்க. அப்படியே உள்ள வைங்க. மேடம் புடிங்க மேடம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.